வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதில் இன்னைக்கு 23வது நாள். கடைசி ஒரு நாள் காலேஜுக்கு போவே இல்லை, ஆனால் இன்னைக்கு போய் தான் ஆகணும். அவர் அப்படியே நல்லா பல்ல விளக்கிட்டு பூட்டோட கண்டிஷன் கடந்த ஒரு 2 வாரமா மோசமா இருந்தது. நேற்று ஓய்வு நாள்ன்றதால முதல் வேலையா பூட்டெல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிட்டேன். காலைக்கு தயிர் சோறு பிளஸ் வாழைக்காய். புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அது என்னன்னா, எனக்கும் என் காலேஜ் பஸ்ஸுக்கும் அப்பப்போ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமா வந்துருவேன், ஆனா பஸ் அன்னைக்கு தான் லேட்டா வரும். நான் ஒரு சில நாள் கொஞ்சம் பொறுமையா கிளம்பி போலான்னு பார்ப்பேன், ஆனா ஸ்டாப்புக்கு வந்து பார்த்தா பஸ் எப்பயோ போயிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு மொத்தமா கதையே வேற. பஸ்ஸும் நானும் வந்தது சேம் டைமிங். இந்த இடத்துல தேனஸ் ஒரு விஷயம் பேசினா, அவன் பேசுனதா நான் அப்படியே டப்பிங் பண்றேன். மக்களே, இவன் தான் பெருமாள். இவன் இன்னைக்கு வயசுக்கு வந்துட்டான். எல்லாரும் விஷ் பண்ணுங்க. நண்பனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எல்லாருமே ஹாப்பி பர்த்டே நண்பான்னு கமெண்ட் போட்டுருங்க. ஈவினிங் ட்ரைனிங்க்கு வந்துட்டேன். ரொம்ப அறிவாளியா பூட் எடுத்து வச்சேன். நானு அறிவே இல்லாத மாதிரி சாக்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ட்ரைனிங்ல தலைவன் பேக் டு ஃபார்ம். ஒண்டி புலி ட்ரைனிங்க்கு திரும்பவும் வந்துட்டான். நீங்க எல்லாம் பூட்டு, சாக்கிங்ஸ், ஷின் பேடு இதெல்லாம் போட்டு தான் ட்ரைனிங்க்கு வருவீங்க. ஆனா என் தலைவன் வெரி ஷாப்பல் போட்டு ட்ரைனிங்க்கு வருவான். நேற்று டோர்னமெண்ட்ல ஷூட்டிங் நல்லாவே பண்ணிருந்தேன். அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் கடைசி 2 வாரமா ஷூட்டிங்ல ட்ரைனிங் பண்ணதால தான். அதனால இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ½ hour ஃபுல்லா ஃபினிஷிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிருந்தேன். இன்னைக்கு மொத்தமா ட்ரைனிங்க்கு வந்தது 6 பேர். 3 பேரை பிரிச்சு 3 மேட்ச் விளையாண்டு இருந்தோம். நம்மால ஒண்டி புலி சும்மாலாம் கிடையாது. சர்ஜியோ ராமோஸ் மாதிரி ஒரு முரட்ட டிஃபெண்டர். நாங்க மட்டும் எல்லா மேட்ச்லயும் ஒரு புது ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் விளையாண்டுருப்போம். இன்னைக்கு என்னென்ன ரூல்ஸ்னு பாத்தீங்கன்னா, 2 டீமுக்கும் கோல் கீ கிடையாது. அதனால யாருமே லாங்ல இருந்து ஷூட் அடிக்க கூடாது. கோல் போஸ்ட் சுத்தி ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டத்துக்குள்ள வந்த அப்புறம் தான் பால போஸ்ட்டுக்குள்ள தள்ளணும். கடைசி ஒரு 3-4 வாரமா ஓரளவு நல்லா ட்ரைனிங் பண்றதால என் கேம்ல என்னாலே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. அப்புறம் ட்ரைனிங்லாம் முடிஞ்ச அப்புறம் தேனஸ்க்கு ஃபோன் அடிச்சேன். தலையை வண்டி எடுத்துன்னு சிட்டா பறந்து வந்துட்டான். வந்தது மட்டும் இல்ல, ஒரு காஃபியும் வாங்கி கொடுத்தான். அதை குடிச்சிட்டு அப்படியே சில கதைகள்லாம் பேசிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.